இருக்காங்க. வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா திமுக சார்பாக ஏவா வேலு அவர்கள் போட்டிடுறாரு. அருள் ஆறுமுகம் டிவிகே சார்பாக, விக்னேஷ் வந்து என்டிகே சார்பாக, திரு ஏழுமலை அவர்கள் பிஜேபி சார்பாக என்டிஏ அலைன்ஸ் ஏஐடிஎம்கேவோடு சேர்ந்து இவர் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு டெம்பிள் சிட்டின்னு சொல்லுவாங்க திருவண்ணாமலை. அதில் வந்து ஏவாவில் வந்து மல்லாடா அண்ணாமல்லடா அப்படின்ற மாதிரி அவர் வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றே வருறாரு. அதில் பார்த்திங்கன்னா போன வாட்டி வந்து பிஜேபி கேண்டிடேட்டோட 95,000 வாக்குகள் வந்து அதிகம் பெற்று திரு ஏவாவில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது என்னோட கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டியும் அவர் பார்த்திங்கன்னா வந்து 70% வாக்கு சதவீதத்தில் அவுட் ஆஃப் 2,50,000 ஓட்டில் வந்து 70% அவரே எடுத்துருவார் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்குது. அவரை எதிர்த்து போட்டியிட திரு ஏழுமலை அவர்கள் வந்து 20% தான் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வந்து அருள் ஆறுமுகம் அப்புறம் விக்னேஷ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12% தான் வாக்கு வங்கியில் வராங்க. அதுவும் என்டிகேக்கு வந்து அவங்களுக்குன்னு இருக்க ஒரு ஸ்டாண்டர்டு ஓட் பேங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுதான் ஒரு 8%க்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் வந்து இவர் 70%ஓட ஏவாவில் அவர்கள் வந்து போன வாட்டியும் வந்து அவரை எதிர்த்து போட்டிட்ட பிஜேபி கேண்டிடேட் வந்து 95,000 வாக்குகள் அதிகமாக பெற்று வெற்றி பெற்றார். இந்த வாட்டி அவருக்கே வாய்ப்பு இருக்கிறதா நம்ம கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு.